கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே சிலுவை தியானம் 40 நாட்கள். அது மாத்திரமல்ல, 40 நாளிலும் உபவாச நாட்களிலே 40 செய்திகள். லெந்து காலத்திலே இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் தூங்கும் முன்பாக தியானிக்கிறோம். இந்த 40 நாட்களும் விசேஷ நாட்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க, உபவாசத்தோடு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையும் சரி, இந்த 40 நாட்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். ஒருவேளை நான் காலையில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாவது என்னுடைய சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். இந்த 40 நாட்களும் தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டாம், செல்ஃபோன் தேவையில்லாமல் பார்க்க வேண்டாம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. முடிந்தால் இந்த 40 நாளிலும் ஒரு முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க நேரம் இருந்துச்சுன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த 40 நாளும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் கலாத்தியர் 1 அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்க வீட்டில் டைரி இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவை தியானம். இன்னொரு பக்கம், பொல்லாத உலகம். எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்தார் அப்படின்னா, இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம், நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்கணும். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும்படி. ஒரு குடும்பம் எதில் சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பல பாவ அடிமையில ஜனங்கள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வெளியில வரணும்னு சொல்லி தெரியாது, யாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா தெரியாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டா எங்க வீட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு எங்க பிரதர் தெரியும் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனா தெரியும். அங்க பார்த்தா யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கும், யாருக்காவது பார்த்தா சரீரத்துல பல விதமான விளைவினம் இருக்கும், வியாதி இருக்கும். ஒவ்வொன்றும் சொல்லலாம். ஒரு குடும்பத்துல போய் பார்த்தா வீட்டுல யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போய் தூரமா போய் பல விதமான பாவத்துல எடுப்பாங்க, வெளியே தெரியாது, பல விதமான பாவம். இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து மீட்டு எடுக்கதான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். எத்தனையோ காரியம் இருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்துல எத்தனையோ குடும்பம் அடிமையா இருக்கு, அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கான், வெளியே தெரிய மாட்டேங்குது.
யார் எங்களை தூக்கி எடுப்பா? யார் எங்களை மீட்டு எடுப்பா? பொல்லாத உலகம். விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரி, இது ஒரு பக்கம் சிலுவை தியானத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பாவம் தான் இருக்கு. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்துல இந்த பூமியில என்னென்ன இருக்கு அப்படின்னா பொல்லாத உலகம். அதுல நிறைய பாவம் தான் பெருகி போயிருக்கு. இதுல இருந்து நம்மளை விடுவிக்கும்படி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை மீட்டு எடுக்கணும். அதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி குமாரனை இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு உள்ள அதிகால வேளையிலே உபவாசத்துக்கு உள்ள என்ன செய்தி, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் அப்படின்னா நம்ம எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து, நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பொல்லாத காரியம் இருக்கோ அந்த எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி, அதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு காரியம் நடந்திருக்கணும். பொல்லாத காரியத்திலிருந்து நம்ம விலகி இருக்கணும். அதுக்கு முன்பா இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, சிலுவை தியானத்திலே பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை நம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை. ஏன்னா பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை பண்ண நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டா மட்டும்தான் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியும். பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அப்ப எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளு அவைக்குரிய வாழ்க்கையில வளரவும் செய்யணும். அதே நேரத்தில் பாவம் தொடரக்கூடாது. எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கெல்லாம் சத்துரு உள்ள என்றாராம். பொல்லாங்கிலிருந்து விலக்கி அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியம் இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த கடைசி காலம் நம்ம வாழ்றோம். இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? பொல்லாத உலகத்திலிருந்து மீட்டெடுக்கணும். எல்லாரையும் மீட்டெடுக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள எந்த காரியம் இருக்கக்கூடாது அப்படின்னா பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மக்கள் உடனே கேட்பாங்க, அண்ணே பொல்லாத காரியம் எதுலாம் அண்ணே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யாராவது கேட்டால் மார்க் 7:21-22 ஆகிய வசனங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. அதையும் கூட வாசிக்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். மார்க் 7ஆம் அதிகாரம் 21-22. இந்த பொல்லாங்கு எங்க இருக்கு அப்படின்னா
இருதயத்துக்குள்ளதான் இருக்கான். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நிறைய குடும்பத்துல பொல்லாங்கு அப்படின்னு எதெல்லாம் பொல்லாத கரிஞ்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வசனம் தெளிவா இருக்கு. மார்க் 7:21-22. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை. ஒரு குடும்பம் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள முதல்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. பொல்லாத காரியம் இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் உள்ள என்றாரு. அப்ப நிறைய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா பொல்லாத சிந்தனை உள்ள வரக்கூடாது. பொல்லாத சிந்தனை வரும்போது அவனோட வாழ்க்கையில எல்லாமே தடையா மாறிடும். அப்ப ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனை யாரு அப்படின்னா வேற மனுஷன் நம்ம சொல்றதை விட நம்ம இன்னொரு பக்கம் எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா பொல்லாத சிந்தனை இருக்கா? இந்த பொல்லாத சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாத தடை உள்ள என்றாகுது. இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை. இரண்டாவது விபச்சாரம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கண்கள்ல இச்சை இருக்கா? இது ரெண்டாவது கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வேசித்தனம். திருமணம் முடியறதுக்கு முன்னாடியே வேசித்தனம். வேசித்தனம்னா அங்க வேறுது. அடுத்த நாலாவது கொலை பாதகங்கள். அன்பு கூறாம இருக்கும் போதே கொலை பாதகம் தான். கொலை பண்றது மட்டும் இல்ல, அன்பு கூறாமல் இருப்பது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் கூட கொடுத்துருவாங்க, ஆனா அன்பு கூற மட்டும்தான் முடியாது. இப்ப அப்படி ஒரு பிரச்சனைல இருக்கிறாங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு சிறு நினைன்னு சொல்லி போட்டிருக்கு. வாலிப வயசுல வேற வேற தேவையில்லாம நினைச்சு அப்புறம் ஃப்ரெண்டு அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் அப்படியே கல்யாணம் முடிச்சு அப்படியே போயிடும். ஆக மொத்தம் வாலிப வயசுலயே கர்த்தரை விட்டு வழி விலகிடுறாங்க ஒரு பக்கம். அடுத்தாப்புல கொலை பாதகம். அன்பு கூர்ன்னு சொல்லி சட்டம். அந்த அன்பு எங்கெல்லாம் கூறாம இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சத்துரு உள்ள என்றாரா. கடைசி காலத்திலே அன்பு கூறுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடக்கு. அன்பு கூறன்னு சொல்லி சில வீட்டில் போய் செட்டில் ஆயிருந்தாங்க. 6 மாசம் போய் உட்கார்ந்துருக்காங்க. அது ஐக்கியத்துக்குள்ள போயிருது. அன்பு கூறணும் அப்படின்னா உன்னை போல பிறனை நேசிக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஹெல்ப் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் ஒரு 6 மாசம் உட்காந்தாச்சு அப்படின்னா அப்புறம் அந்த குடும்பம் சண்டை போட்டுரும். அடிக்கடி உன் அயலான் வீட்டுக்கு கால் வைக்காது. அன்பு கூறணும், அதே நேரத்தில் அன்பு எப்படி கூறணும் அதையும் படிக்கணும். கொலை பாதகங்கள். அடுத்தாப்புல களவு. ஆகானுடைய வாழ்க்கையில களவு இருந்துச்சு. களவு இருக்கிற வரையும் ஆசீர்வாதம் இருக்காது. களவாண்டு சொத்து சேர்க்கிறாங்களா, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்குறாங்களா, பரிதானம் வாங்குறாங்களா, எல்லாம் பிரச்சனை தான். இப்ப இந்த கடைசி காலத்துல பணத்துக்காக என்னெல்லாமோ பண்றாங்க. ஒரு 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பொய் பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொய் வாயை திறந்தாலே பொய்யா இருக்கு. இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள். ஒரு குடும்பம் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் உண்மையா இருந்தா மட்டும்தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்துக்குள்ள களவு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான்னு அர்த்தம். பொருளாசை. வீட்டில் பொருள் சேர்க்கறதுக்காக ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க. நியாயமான வருமானம் இல்லை, அதிகமாக லஞ்சம், அதிகமாக ஏமாத்தி அதிகமான ரேட்டில் விற்கிறது எல்லாமே வந்துடும். பொருளாசை. எங்கெல்லாம் பொருளாசை இருக்காது ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைக்குள்ள அவங்களே போயிருந்தாங்க. விக்கிரக ஆராதனை இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். அப்போ பைபிளுடைய லா சட்டம் ஃபுல்லாகவே வித்தியாசமா இருக்கு. விபச்சாரம் வேசித்தனம் இருந்துச்சுன்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். பைபிள்ல ஒவ்வொரு வசனமும் ஆழமா செக் பண்ணி பார்க்கும்போது பரலோகத்துக்கு போறது மட்டும்தான் யோசிக்கணும். இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும். துஷ்டதனங்கள், கெட்ட குணம். நிறைய வீட்டில் நல்ல குணமே காணும். பக்கத்து வீடு ஒரு கார் வாங்கினாலோ, ஒரு வீடு கட்டினாலோ, பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலோ
அந்த வீட்டில் பேரம்பேத்தி இருந்தாலோ பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடியல, அவள் பேரம்பேத்தி பார்த்துட்டான்னு சொல்லி வயசானா கூட இந்த ஒரு ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை தான் இருக்கு. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வீடு நல்லா கட்டிட்டாங்கன்னா போதும், இவங்களுக்கு தாங்காது. பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல ஒரு மருமகன் வந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஒன்றும் தாங்காது. கேட்டால் 40 வருஷமா 50 வருஷமா பழகிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டில் பார்த்தா வேற பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது பார்த்தா பார்த்ததெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறாங்களே. துஷ்டதனம், கபடுன்னா பொய். வாயை திறந்தாலே பொய். நிறைய வீட்டில் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுறாங்க. காமவிகாரனாலே பல தொடர்பு, அசுத்தத்துக்குள்ள போயிரும், அருவருப்புக்குள்ள போயிரும், தீட்டுக்குள்ள போயிரும். 1 2லாம் இல்லை, பல காம விகாரம். அதுக்கப்புறம் வன்கண், பக்கத்து வீட்டுக்குள்ள போய் பார்ப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ள டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, கட்டில் இருக்கா, பணம் இருக்கா, நகை இருக்கா, இதெல்லாம் என் வீட்டுக்கு வேணும். வன்கண், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது. பக்கத்து வீட்டுக்குள்ள போயாச்சு அப்படின்னா என்ன பெயிண்ட் அடிச்சுக்காங்க, அது என்ன கம்பெனி, அதெல்லாம் நான் அடிக்கணும். எல்லாமே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க, வன்கண். அடுத்தாப்புல தூசணம், கெட்ட வார்த்தை. வாயை திறந்தாலே சில வீட்டில் கெட்ட வார்த்தை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்கும்போது பார்த்தா கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பெருமை நிறைய வீட்டுக்குள்ளே கிடக்கும், வெளியே தெரியாது. நான் கட்டின வீடு, நான் கிடப்பாங்க. பெருமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவனை எதிர்த்து நிற்பார். அடுத்தாப்புல பெருமை. மதிகேடு, மூளை இல்லாத சில காரியங்கள் செஞ்சுட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த 13 பாயிண்டும் ஒரு வீட்டுக்குள்ள எங்கனே இருக்கு அப்படின்னா இருதயத்துக்குள்ள இருக்கு. இருதயத்துக்குள்ள இருந்து தான் அந்த 13 சுபாவங்கள் புறப்படுது. இந்த 13 சுபாவம் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. இந்த 13 சுபாவம் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. அப்போ ஆசீர்வாதம் வேணும் சார், என் குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல செல்போன்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நாடகம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எதை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னா ஒரு பொல்லாத நாடகம், ஒரு அருவருப்பான ஒரு நாடகம். இதெல்லாம் டிவியில் இப்போ நிறைய நாடகம்லாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய கேடான காரியம், ஆபத்தான தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கிட்டு நாடகம், அப்புறம் படம். ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. டெய்லி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவியில் உட்காந்துருப்பாங்க, செல்ஃபோனில் உட்காந்துருப்பாங்க. அது இவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கு அப்படின்னா ஆசீர்வாத தடை அங்க இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பொல்லாத சிந்தனை, அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். ஐயா எங்க வீட்டுல பொல்லாத சிந்தனை தான் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆசீர்வாத தடை இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி எங்கேயாவது இருக்கும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சில வீட்டில் கண்ணில் இச்சையான பார்வை இருந்துச்சுன்னா தூங்கும்போது கெட்ட சொப்பனம் வந்துட்டு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தா விபச்சார சிந்தனை, இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்போ இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படின்னா இச்சை எங்கே வருதோ அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை கிடக்கு. அப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ சிலுவை தியானம் அப்படின்னு வந்தாச்சுனாலே உபவாச நாட்களிலே உலகத்தை ஜெயிச்சிருக்கணும், மாம்சத்தை ஜெயிச்சிருக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியம்தான். பிசாசையும் நம்ம ஜெயிக்கணும், உலகத்தையும் ஜெயிக்கணும், மாம்சத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெய கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். ஜெய கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா
நம்ம இருதயத்துக்குள்ளே கேடான காரியம் இருக்கக்கூடாது. கேடான காரியம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாத தடை காணப்படும். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அப்ப நம்மளை மீட்டு எடுக்க தான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தான் தம்முடைய ஜீவனையே தந்திருக்காரு. அப்ப உபவாச நாட்களிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம், என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு, இதை கொஞ்சம் நம்ம யோசித்தாச்சு அப்படின்னாலே குடும்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சில வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல பிள்ளைகளை நாடகம் பார்க்க விட்டுருவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இருக்காது. என்னன்னு கேட்டா, அவங்க வீட்டில் எப்போதுமே டிவி தான் ஓடிட்டு இருக்கும். நல்ல நாடகம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண மாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, பக்கத்துல சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேட மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது. சும்மா காலைல தூங்கி எழுந்திரிப்பாங்க, வீட்டுக்காரர் வெளியே வேலைக்கு போவார், இவங்க வீட்டில் இருப்பாங்க, எல்லா சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆளை வீட்டில் டிவி ஆன் பண்ணி விட்டுருவாங்க. சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணணும், பக்கத்தில் சர்ச்சில் போய் தேவனை தேடணும். உபவாச நாட்கள் இருந்தால் இன்னும் அதிகமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக நடக்கணும்ல. அதனால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டுனா இன்னைக்குள்ள மெசேஜே அதுதான். சிலுவை தியானத்திலே ஒரு பாயிண்ட் எப்படின்னா, பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நமக்காக தம்மை தாமே, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக, பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் உங்கள் எல்லாரையும், அழகா போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 3:26 தெளிவா போட்டுச்சிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், எல்லாம் பார்க்கணும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. ஒரு குடும்பத்திலே பொல்லாத காரியம் இருக்குமானால் ஆசீர்வாத தடை அங்க நிக்கின்னு அர்த்தம். அப்போ ஆசீர்வாத தடைனா என்ன அப்படின்னா, மார்க் 7:21-22 இன்னைக்கு 4 வசனம் நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 4 வசனமே ரொம்ப முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மளை விடுவிக்கும்படி, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அப்போ அவரை அனுப்பினார் என்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக தான் பூமிக்கு வந்தார். நம்மளை மீட்டு எடுக்கணும், நமக்காக ஜீவனை தர வந்தார். நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அக்கிரமம், நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். அதே நேரத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. அப்ப நம்ம வாழ்க்கையில பொல்லாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியமே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே இரவும் பகலுமா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க. வேதத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவை தியானத்தை தியானிக்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உபவாச நாட்களில் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளோட பேசுகிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியான விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடரணும்ப்பா. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட பேசின வசனத்தின்படி அப்பா பொல்லாங்களை விலக்கி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்க, குடும்பமாக ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்க.
எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க. அதுக்கு தேவையுள்ள கிருபைகளை தாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எக்ஸாம் எழுதும்போது கர்த்தர் கூட இருக்கணும். முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டுங்க. மனிதனுடைய கண்களில் தயவுடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. காலை வேளையில பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய ஆவியான விசேஷம் உங்கள் பிள்ளைகளோட இருக்கணும். இந்த வருஷத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி அப்பா. திருமண நாளிலே, பிறந்த நாளிலே பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களுடைய சந்ததி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை கர்த்தர் வேலடைங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளோட கூட ராஜா. வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாடுங்க ராஜா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை யாரெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ கர்த்தர் புறப்பட்டு போங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க ராஜா. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல விசேஷமான ஒரு பாதுகாப்பை கட்டளிடுங்க. வேலையில பிரச்சனை இருக்கு, குடும்பத்துக்குள்ள பல விதமான போராட்டத்தோடு வாழ்றாங்கப்பா. சில குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு, சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, சில குடும்பத்துல மாந்திரியத்துல, விக்கிரத்துல, பிள்ளி சுனியத்துல, ஏவல் எந்த குடும்பத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ, சில குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்ச பழக்கம், எந்த பாவத்துல அடிமையில இருக்காங்களோ அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாருடைய கிரியெல்லாம் சுட்டு அரிக்கப்படும் ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமா இந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டு அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படும் ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலை அடங்கியப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவம் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. விசேஷமாக இந்த நாளின் எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, ஐசியூல எங்கெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. இந்த நாளிலும் விசேஷமா ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உபவாசத்தோடு இருக்காங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ராஜா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவைയുള്ള பலன் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா. உபவாசத்தோடு இருந்து தனி ஜெபம் பண்ண அப்பா வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் தேவையில்லாம எந்த ஒரு செல்போன் காரியமோ, தேவையில்ல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்ல எந்த இடத்தும் போகக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. காலை வேளையில விசேஷமா கற்பத்துணிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூடங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.